நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்புச்செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் ஜென்சி அமைப்பை சேர்ந்த சரண் ஜெயராமன். செந்தில் பாலாஜி தான் உங்களுக்கு பயம். அம்மா தான் நிரந்தர முதலமைச்சர்னு சொன்ன வாய் தானே இது. அம்மா எங்க இப்போ? நீங்க தான் போற இடத்துல எல்லாம் கரூர் விஷயத்தையும் திமுக பத்தியும் பேசிட்டு இருக்கீங்க, ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க 41 பேர்ல 31 பேருக்கு அரசு வேலை கொடுக்கறது எந்த வகையில நியாயம்? கேஸ் நடந்துட்டு தானே இருக்கு. அப்போ சாட்சியங்களை அழிக்கிறீங்களா? நான் ரீல் மாமா இல்ல ரியல் மாமான். இனிமேல் நாங்க மாமான்னு கூப்பிட்டுமா? உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் தோழர். வணக்கம். முதலமைச்சர் விஜய் 9 மாதம் கழிச்சு கரூருக்கு போயிருக்காரு. போனவர் கரூர் மக்களை சந்திச்சு ஆக்ரோஷமா மேடையில வேற பேசியிருக்காரு. இதை பத்தி உங்க பார்வை என்ன? ஆக்ரோஷமா பேசினாரான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆக்ரோஷமாலாம் இல்லை, அது சினிமா டைலாக் தான். அது வேகமாக பேசினார். அங்கே போயும் இன்னமும் தீய சக்தின்னு பேசுறது. நீங்கள் இப்போ முதலமைச்சர் விஜய், நீங்கள் தாவேக்காவுடைய தலைவர் கிடையாது. நீங்கள் தாவேக்காவோட தலைவரும் சேர்த்து தமிழகத்துடைய முதலமைச்சர். தமிழகத்துக்கு என்ன நடக்க போகுது, தமிழகத்துடைய நீங்கள் என்ன நலத்திட்டங்கள் பண்ண போகிறீங்க, மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க அடுத்த வருஷம், அதை சொல்லுங்கள். இன்னமும் தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, அப்பா பீரோக்குள்ளே இல்லை, வரான் வேட்டைக்காரன், இது கிடையாது அரசியல். இது கிடையவே கிடையாது அரசியல். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை சொல்லுங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு கண் துடைப்பு. 41 பேருக்கு வேலையை கொடுத்துட்டோன்னா இடைத்தேர்தலில் நம்ம ஜெயிச்சிருவோம். கடைசி இடைத்தேர்தலில் வச்சு செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணிட்டு போனார் இல்லையா? அந்த ஆக்ஷனுக்காக தான் இது எல்லாமே. இப்போ அந்த ஆக்ஷன் ரீல் கட்டில் வரும் பாருங்க, ஃபேமஸ் ஆகும். அதே சமயம் போன தடவை கரூருக்கு போனப்ப 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடினாரு. இந்த தடவை வேட்டைக்காரன் பாடல் ஒன்று பாடியிருக்கிறாரு. தொடர்ச்சியா செந்தில் பாலாஜியை விஜய் டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன? செந்தில் பாலாஜி அது என்னமோ தெரியல. மு.க. ஸ்டாலின், எங்களுடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்த்தாலும் பயமான்னு தெரியாது, உதயநிதி ஸ்டாலினை பார்த்தாலும் பயமான்னு தெரியும். இவங்களெல்லாம் விட செந்தில் பாலாஜி தான் உங்களுக்கு பயம். எப்போவுமே அவரை தொட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அவரை தொட்டுகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு தூக்கம் வருமானு தெரியல. செந்தில் பாலாஜி நம்ம அடிச்சுட்டே இருக்கணும். இந்த 35 கோடி கொடுத்து அந்த ஒரு மாதிரி இந்த செவி வழி செய்தியை பேசினாலே குதிரை பேரம், அதெல்லாம் சும்மா. செந்தில் பாலாஜி நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் உள்ளே வச்சுட்டு எப்படியாவது இந்த இடைத்தேர்தலை சந்திக்கணும்னு பார்த்தாங்க. அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி பெயிலும் கிடச்சிருச்சு. இதெல்லாம் செந்தில் பாலாஜி தொட்டுகிட்டே இருக்குன்றது ஒரு பயம்தான். அதே சமயம் கரூர் சம்பவத்துக்கு போலீஸ் ஒரு முக்கியமான காரணம். போலீஸ் எங்களுக்கு அலர்ட் பண்ணல, போலீஸ் சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி திமுக சதி பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லியிருந்தாரு. இன்னமும் எதிர்கட்சியும் அதாவது இன்னமும் திமுக தான் ஆளுங்கட்சி மாதிரியும் தாவைக்கு எதிர்கட்சி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லயே அந்த விசாரணை அப்பவே போலீஸ்லாம் சொன்னாங்க, நாங்கள் தடுத்து நிறுத்தணும், இவங்க தான் கேட்காம உள்ள வந்தாங்க அப்படின்ட்டு போலீஸ் சொன்ன வாக்குமூலம் எல்லாமே யூடியூப்ல வீடியோவா இருக்கு. இந்த காலத்துல நம்ம எடுத்து போடல தெரியும். இன்னமும் போலீஸ் அலர்ட் பண்ணல, நான் போலீஸ் சொல்லி தான் வந்திருக்க மாட்டேன், இதெல்லாம் சும்மா. இன்னமும் பிளேம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு ஆகாது முதலமைச்சர் வரே. அப்போ இதை நம்ம எளிமையா கடந்து போயிடலாமா? ஏன்னா தொடர்ச்சியா திமுகவை பழி போடுறது, போலீஸை பழி போடுறது, அடுத்து யாரை பழி போட போறாருன்னு கூட தெரியல. சோ இப்படி கரூர் சம்பவத்தை அரசியல் படுத்திட்டே இருக்கிறாருல, இதை எப்படி பாக்குறீங்க? இது பழி போடுறதால அதாவது முட்டாள்கள் தான் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன ஆக்கப்பூர்வமா செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு ஆட்சி அமைச்சு என்ன பண்ண போறோன்றது தெரியாம ஒரு ஃப்ளூக்ல வந்துட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது அவங்களுக்கு தெரியல. அதனால சும்மா எதிர்கட்சி மேலே பழி போடுறது, திமுக மேலே பழி போடுறது, போலீஸ் மேலே பழி போடுறது, குழந்தை மாதிரி. இந்த ஸ்கூலில் எதனா குழந்தைங்கள அதனா பண்ணிட்டாங்களா, மிஸ் அடிக்கிறா மிஸ், அதானே இங்கே நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் தானே நீங்கள், முதலமைச்சர் தானே நீங்கள், உங்ககிட்ட பவர் இருக்குல்ல, யார் என்ன பண்ணான்னு கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி நீங்கள் காட்டுங்க. குறை சொல்லிகிட்டே இருப்பீங்களா, பிளேம் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? பிளேம் கேம் ஆடாதீங்க விஜய், அது பண்ணாதீங்க. உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்கு, கண்டுபிடிச்சு மக்கள் கிட்ட கொண்டு நிறுத்துங்களேன். உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அதே சமயம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேடையில பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, தளபதி விஜய் தான் நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மா தான் நிரந்தர முதலமைச்சர்னு சொன்ன வாய் தானே இது. அம்மா எங்க இப்போ?
அதெல்லாம் சும்மாங்க. அரசியல்லாம் வந்து அதிகாரத்துக்கும் ஆட்சிக்கும் போய் நிற்கிற ஒரு ஆட்கள் நீங்கள்லாம். எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் போயிட்டு தாவேக்கால சேரும்போது ஒரு தொண்டர் பேசியிருப்பார். அந்த வீடியோ பிரபலமாக போச்சு. 10 வருஷம் நம்ம திமுக ஆட்சி இல்லாமல் இருந்தாங்க, யாராவது ஒருத்தங்க அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு கட்சி மாறினாங்களாடா அப்படின்னு ஒருத்தர் வீடியோவில் கேட்டுருந்துருப்பார். ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் அந்த அதிகார பசிக்கு நீங்கள் அங்கே போயிட்டீங்க. இப்போ நீங்கள் எப்பவுமே வந்து டயர் பின்னாடியே டயர்லேயே குனிஞ்சிட்டு இருந்தால் தானே நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ஈஸியாக பேசுவீங்க. இதை விட சிறப்பான வார்த்தைகள்லாம் வரும் பாருங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் வந்து கொஞ்சம் அவருக்கே தெரியும், அங்கே பேசின வாய் தானே இது, அது வேற வாய், இது வேற வாய். இதெல்லாம் பேசும் இந்த ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் பேசுகிற வாய் தான் இதெல்லாம். மீண்டும் முதலமைச்சர் விஜய் பார்ட்டி ஃபண்டை தொட்டு பேசியிருக்காரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னதுக்கே உதயநிதி அவர்கள் தலை தெரிச்சு ஓடிட்டாரு, அப்படி சொன்னாலே திமுக பயப்படுது அப்படின்னு மீண்டும் கரூர் சம்பவத்துல பேசியிருக்காரு. விஜய் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஓடி இருந்தா பரவாயில்ல, வெளியே மீடியால வந்து என்ன பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லுங்களேன் விஜய். அதை விட்டுட்டு கரூர்ல போய் உட்காந்து இன்னமும் பிளேம் கேம் ஆடிட்டு இருக்கீங்க. நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் வெளியே போனாரு, நீங்க இன்னமும் அதை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து சும்மா இந்த மக்கள் எதிரில் உட்கார அந்த தற்குறி மக்கள்லாம் பேசினா கேட்டுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது. எல்லா அரசியல் மேடைகள்லையும் ஆக்ரோஷமா ஏறி ஆதவர்ஜுனா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணுவாரு. ஆனா இந்த கரூர் மேடையில ஆதவர்ஜுனா பேசல. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணம் இருக்கும்? சும்மா வாய வச்சுன்னு சும்மாருன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. எங்க போனாலும் இப்போ முன்னாடி அவர் என்ன பேசினாரு, உதயநிதி ஸ்டாலினுக்காக முக ஸ்டாலின் பண்ணதான் கரூர் விஷயம்னு சொன்னார். அதாவது ஒரு கேஸ் வந்து சிபிஐல இருக்கும்போது ப்ரூவன் மாதிரி ஒருத்தர் பேசுறாரு, வாய வச்சுன்னு சும்மா இருக்கணும். இவர் அதனா பேசி விட்டு போயிட்டாருன்னா அதனால தான் என்னமோ இருக்கு மைக் இந்த வாட்டி கொடுக்கல. அவர் எப்பவுமே ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணிட்டு போயிடாரு அமைச்சர் ஆதவர்ஜுனா. முன்னாடி பாட்டில் தூக்கி அடிச்சாங்க அப்படின்னாரு ஒரு வாட்டி பெரம்பூரில் பேசும்போது. இப்போ வந்து திமுக உதயநிதி ஸ்டாலினுக்காக ஸ்டாலின் பண்ண விஷயம் தான் கரூரில் 41 பேர் செத்தது அப்படின்றாரு. இங்கே வந்து அதனா பேசிட்டாருன்னா பிரச்சனை ஆகிட போது என்னமோ அப்படின்ட்டு தான் அவர் வந்து கொஞ்சம் ஓரம் கட்டியிருக்காங்க. ஓரம் கட்டிகிட்டே இருக்கட்டும் ஒவ்வொருத்தர். தொடர்ச்சியா கரூர் சம்பவம் இன்னும் சிபிஐ விசாரணையில தான் இருக்கு. இருந்துமே முதலமைச்சர் விஜய் உட்பட பலரும் அதை பத்தி அரசியல் படுத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை முதலமைச்சர் விஜயுமே ஸ்டேஜ்ல என்ன சொல்றாருன்னா, நாங்க பேசல, மத்தவங்க தான் பேசுறாங்கன்னு வேற அதை பத்தி சொல்றாரு. எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டர்கள் சாக மாட்டான் அப்படின்னு சொன்னவர் தான் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எந்த இடத்துலையுமே வந்து தாவேக்கா பற்றி தாக்கி பேசினதே இல்லை மு க ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் தான் போகிற இடத்துல எல்லாம் கரூர் விஷயத்தையும் திமுக பற்றியும் பேசிட்டு இருக்கீங்க, ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்களே சொல்லிட்டு இருப்பீங்க. இது அரசியல் படுத்துறது யாரு? நீங்கள். கரூருக்கு இப்போ போனதுக்கு காரணம் இடைத்தேர்தல். இவ்வளோ விஷயங்களும் பார்க்கும்போது அரசியல் படுத்துறது நீங்கள் தான், தாவேக்கா தான். திமுக எந்த இடத்துலையும் இது அரசியல் படுத்தவே இல்லை. மு க ஸ்டாலின் சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் சொல்கிறேன், எந்த தலைவனும் தொண்டர்கள் இறக்கிறத விரும்ப மாட்டான் அப்படின்னு சொன்ன தலைவர் தான் அவர். அதே சமயம் விஜய் அவர்கள் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை வழங்குறதா கூட சொல்லியிருக்கிறார். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கருணை அடிப்படையில் சீனியாரிட்டிக்கு தான் கொடுக்கணும் அரசு வேலை அப்படின்றது 2023 வந்து ஒரு சட்ட திருத்தம். அது அவங்களுக்கு தானே கொடுக்கணும். நீங்கள் 41 பேரில் 31 பேருக்கு அரசு வேலை கொடுக்கறது எந்த வகையில் நியாயம்? கேஸ் நடந்துட்டு தானே இருக்கு. அப்போ சாட்சியங்களை அழிக்கிறீங்களா? இந்த 31 பேருக்கு வேலை கொடுக்கறதுல என்ன முதாந்திரம் இருக்கு? எதுக்காக வேலை கொடுக்குறீங்க? ஏங்க 26 சீட்டு தாங்க இந்த வருஷம் ஒதுக்கியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு. நீங்கள் 31 பேருக்கு கொடுத்துறீங்க. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த அளவு குறைஞ்சிருக்கு சீட்டு. போன திமுக பீரியடில் 90 சீட்டு கொடுத்து வேகன்சி வந்துருந்துச்சு. இப்போ 26 சீட்டு, 31 சீட்டு இங்கே கொடுத்து வச்சுருக்கீங்களே, என்ன முதாந்திரம் இருக்குது? நாங்கள்லாம் வந்து படிச்சுட்டு இந்த வேலை கிடைக்காம இங்கே காத்துட்ருக்க இளைஞர்கள் பல பேர் இருக்காங்க. எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? இங்கே மகாமகமில் கும்பலில் ஸ்டாம்பியில் இறந்தப்போ நாங்கள் யாருக்காவது வேலை கொடுத்தீங்களா? இங்கே ஸ்டெர்லைட்டில் இது பண்ணாங்க, வேலை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் நிபந்தனையில் கொடுத்துருக்கீங்க. இப்போ இங்கே வேலை கொடுக்கறது என்ன காரணம்? நிதி உதவி 20 லட்சம் கொடுத்தீங்க தானே, தாவேக்கா கொடுத்தீங்க தானே மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு. திமுகவும் அப்போ ஆளும் கட்சியாக இருக்கும்போது நிதி உதவி கொடுத்தன 10 லட்சம், ஒரு குடும்பத்துக்கு 30 லட்சம் கொடுத்துருக்கீங்க. இப்போ என்ன அவசரம் இவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறதுல? என்ன முதாந்திரம் இருக்குது? எங்களுடைய கேள்வி அதுதான். அப்போது இந்த வேலையை கொடுத்துட்டீங்கன்னா இத்தனை வருஷம் படிச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க இளைஞர்களோட வேலையை தானே தட்டி பறிக்கிறீங்க. அவங்களுக்கு என்ன இந்த அநீதி அவங்களுக்கு இழைக்கப்படுதே, அவங்களுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போறீங்க விஜய்? தொடர்ச்சியா திருச்சி கிழக்கு நன்றி தெரிவிப்பு விழா, அடுத்து சட்டசபை, இப்போ கரூர் மேடையில கூட பாஜகவை விமர்சனம் பண்ணி பேசல. தொடர்ச்சியா பாஜகவை விமர்சனம் பண்ணி பேசாததுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அது நம்மளுக்கு தெரியுமே. தாவேக்கான்றது பிஜேபியோட பி டீம். அவங்க எந்த இடத்துலையுமே பிஜேபியை தாக்கி பேசவும் மாட்டாங்க, கண்டனமும் தெரிவிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஆர்எஸ்எஸ்
நீங்கள் பிஜேபி பி டீம் சொல்கிறத விட ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி பிஜேபி ஒரு டீமோ அது மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு இன்னொரு டீம் தான் தவேகா. அதே சமயம் சமீபமா கூட எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, தொடர்ச்சியா நீங்க கூட கைதானீங்கிற மாதிரி செய்திகளை பார்த்தோம். இப்படி ஒரு கருத்து சொன்னாலே, தாவேகாவுக்கு எதிராக கருத்து சொன்னாலே கைது நடவடிக்கைக்கு எடுக்கிறாங்கல்ல, இது எப்படி பாக்குறீங்க? இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பேரளவு தான். தமிழகத்துல நீங்க யார் என்ன ஜெயலலிதா எப்படி இருந்தாங்களோ, அம்மையார் ஜெயலலிதா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தாவேகா செயல்படுது. உங்களை பத்தி நாங்க எந்த கருத்தும் வைக்கக்கூடாது, எந்த விமர்சனமும் வைக்கக்கூடாது, ஆனா நீங்க அது அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போடுறீங்க. நீங்க போட்ட அத்தனை 4 ரிமாண்டுகளும் ரிஜெக்ட் ஆயிருக்கு சட்டத்துறையால வந்து. அப்போ சட்டம் வந்து நியாய பக்கம் தான் இருக்குதுன்றது நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், அடுத்து நான் சரஞ்சயராம், அடுத்து அன்பானந்த், அடுத்து செந்தில் பாலாஜி, இப்படி 4 ரிமாண்டுகளும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்படின்னா நீங்க போட்டிருக்க அத்தனை கேஸும் பொய் வழக்கு போட்டு நீங்க அடக்கிட்டீங்கன்னா மொத்தங்க யாரும் பேச மாட்டாங்க, மொத்தங்க இளைஞர்கள் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. ஒரு சரண் ஜெயராமன் நீங்க அடக்குனீங்கன்னா, ஒரு அன்பானந்தம் அடக்குனீங்கன்னா, இன்னும் 100 சரண் ஜெயராமன் 100 அன்பானந்தம் வெளியே வருவாங்க. கருத்து சுதந்திரம்ன்றது எல்லாருக்குமே இருக்குது. கண்ணியத்தோட தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க எங்க பேச்சு உரிமையை நீங்க கை வச்சீங்கன்னா இன்னும் நாங்க அதிகமா பேசுவோம். அதே சமயம் அந்த கரூர் மேடையில முதலமைச்சர் விஜய் பேசும்போது எனக்கு அங்கிள் மு.க. ஸ்டாலின் மேல ஒரு தனி பாசம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இது எப்படி பாக்குறது? எப்பவுமே மு.க. ஸ்டாலின் வந்து அவர் கை வச்சுட்டே இருக்கணும். அதாவது அந்த அங்கிள்னு சொல்றது, அப்பா பீரோக்குள்ளேன்னு சொல்றது. இப்போ அதே மேடையில தான் முதலமைச்சர் விஜய் அவர் சொல்லியிருக்காரு, நான் ரீல் மாமா இல்லை ரியல் மாமான்ட்டு. இனிமேல் நாங்கள் மாமான்னு கூப்பிட்டோமா, அந்த தலைவர்களை பெயர் சொல்லி கூப்பிடுங்க, கண்ணியத்தோட கூப்பிடுங்க. இன்னமும் அங்கிள் அப்பா இதெல்லாம் சொல்லி கூப்பிடுறது நாகரிக அரசியலே கிடையாது. நாங்களும் மாமா விஜய்னு கூப்பிட்டோமா இனிமேல்ட்டு, நீங்க சொன்னீங்கன்னு நான் சொல்றேன். தொடர்ச்சியா இப்படி திமுக மேல எல்லா விதத்திலையும் பழி போடுறது, எல்லா இடத்துலையும் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்களே, கள அரசியல்னு ஒன்று இருக்கு, இஷ்யூ பேஸ்ட்ல இவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. இஷ்யூ பேஸ்ட்ல பேசவே மாட்டாங்க. 30 நிமிஷம் பேசுறாங்க அப்படின்னா அவர் பண்ற ஆக்ஷன் தான் ட்ரெண்ட் ஆகுது. அந்த 30 நிமிஷம் நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியல. இன்னும் வெறுப்பு அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. எங்க இதெல்லாம் தள்ளி போடுங்க தயவு செய்து. தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்கு, பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. ஆனால் மேடையில் பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுறீங்க. சூலூர்ல குழந்தை இறந்து போச்சு. சிங்கப்பெண் அதிரடிப்படையில் அந்த பெண்ணுக்கே வந்து பாலியல் தொல்லை நடந்திருக்கு. எவ்வளவு விஷயம் நடக்குது, இதை பேசுங்க. பவர் கட் நடக்குது, இதை பேசுங்க. முதலீடுகள்லாம் ஆந்திராவுக்கு போயிருக்கு, அதை பேசுங்க. ஸ்கூல்ல போய் வந்து ரீல் எடுக்காதீங்க. எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு. சொன்ன அந்த வாக்குறுதிகள்லாம் என்ன ஆச்சு, அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, இதை எப்போ செயல்படுத்துவீங்க, ஒரு டேட் சொல்லுங்க. இவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணுவேன்னு கேட்குறீங்க. நலத்திட்டங்கள் செய்ய தான் நம்மளுக்கு நாட்கள் எடுக்கும். சட்டம் ஒழுங்குக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் சட்டம் ஒழுங்கு சரியாக போகுது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதை விட்டுட்டு இன்னும் திமுக தீய சக்தி இல்லை, அது கிடையாது அரசியல். எதிரில் உட்காந்து பேசுகிற நபர்களுக்கு டேட்டா கேட்குறவங்களுக்கு எடுத்து கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. மக்கள் நலத்திட்டம் ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கோம் விஜய் உங்களை. எனக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். நலத்திட்டங்களை செய்யுங்க. உட்காந்து திமுக தீய சக்தின்னு சொல்லாதீங்க. 4.5 வருஷம் இருக்கு, இன்னும் 4.5 வருஷம் பேசலாம். மு.க. ஸ்டாலின் தான் திமுகவோட கடைசியான முதல்வர் அப்படின்னு விஜய் அவர்கள் அடிச்சு பேசியிருக்காரு. இது ராஜாஜி காலத்துல இருந்து திமுக வந்து குறை சொல்றதோ எல்லாம் பண்றதோ. அமைச்சர் நிர்மல் குமார் அவர் கூட சொன்னார், அரசியல் விட்டு போயிடுங்க. நாங்க மிஸ்ஸாவை பார்த்து வந்தவங்க. நாங்கள் மிஸ்ஸாவை போயிட்டு பார்த்து உள்ளே போயிட்டு என்ன மாதிரி இன்னல்கள்லாம் சந்திச்சுட்டு வந்தாங்க. அன்றைக்கே போயிருக்க வேண்டும் மு.க. ஸ்டாலின். கிடையாது. அதெல்லாம் தாண்டி இன்னி வரைக்கும் இருக்கார். கடைசி தலைவர் கிடையவே கிடையாது. எங்களுக்கு அப்புறம் திமுகன்றது வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்மர். அந்த கட்சி வந்து வாக்கரசியலுக்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது. எங்கள் கட்சி நீதி கட்சி எல்லாம் அது வந்து அதுக்கப்புறமா பெரியார் கட்சி ஆரம்பிக்கும் போது வாக்கரசியலுக்காக, அதுக்கப்புறமா மக்கள் கேட்டதுக்கப்புறம் வாக்கரசியலுக்கு வருது. மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நாங்கள் வந்து பார்க்குறோம். என் பக்கத்தில் ஒருத்தன் எதிரில் பக்கத்தில் சீட்டில் சமமாக உட்கார வைக்கிறதா என் கட்சி. அது ஒரு சோஷியல் ரிஃபார்மர்னு அதுதான் சொன்னேன். அதனால் இதில் தோல்வி வரும், திருப்பியும் வந்து அடிப்படுவோம், திருப்பியும் மேலே வருவோம், திருப்பியும் தோல்வி வரும், திருப்பியும் அடிப்படுவோம், மேலே வருவோம். இது எல்லாமே இந்த கட்சியில் நடக்கும். இது நடக்கும்போது இப்போ தோற்றுருக்கோம், அடுத்த 5 வருஷத்தில் மீண்டும் மேலே வருவோம். அப்பயும் எங்கள் ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக இருப்பார். நீங்கள் வந்து இவர் தான் கடைசி, நாங்கள் தான் கடைசின்னு சொல்லணும். பல தலைவர்கள்லாம் பார்த்தாச்சு. முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்கள் 2 வருஷம் தானே கட்சி ஆரம்பிச்சு. இதே மாதிரி தான் விஜயகாந்த் வரும்போது சொன்னாங்க, இன்றைக்கி அந்த கட்சியில் ஒரு எம்எல்ஏ பேர் சொல்லுங்கள்,
யாராவது இருக்காங்களான்ட்டு, எங்கே போச்சுன்ட்டு, அவங்களும் இன்னைக்கு என் கூட தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சும்மா சினிமா டைலாக்லாம் கடையில் பேசிக்கோங்க. ரொம்ப நன்றி. நாங்க கேட்ட கருத்துக்கு அழகா பொறுமையா பதில் சொன்னீங்க. நன்றி. நன்றி.